GKS Bros Production, 7 Seas and 7 Hills Production தயாரிப்பில் மிர்ச்சி சிவா ராம் கூட்டணியில் பறந்து போ ஜூலை 4 முதல் திரையரங்குகளில். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. எடப்பாடி இந்த கூட்டணியை விட்டு வெளியேறி விடலாம் என்று நினைத்தால் கூட முடியாது. முடிவெடுத்தவர் அமித்ஷா. முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான், அது அமித்ஷாவே எனக்கு சொல்லிட்டாரு. முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான், அது அமித்ஷா சொல்லிட்டாரு. எவ்வளவு பெரிய கேடானது. 2026 ஒரு விடிவெள்ளியாக புரட்சி தலைவர் இருப்பார், புரட்சி தமிழர். அவர் புரட்சி தலைவர்னா ஒரு புரட்சி தமிழர். இன்னைக்கு சொல்றாங்க நீங்க இந்த லோகலாம் வெளியிட்டதுல தானே இது எல்லாமே இவர் தாங்க சொல்லிக்கிறாரு, இவரே சொல்லிக்கிறாரு, அவங்க யாரும் சொல்லல. பாஜக அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கு முன்பாகவே விஜயோட ஆடிட்டர் எடப்பாடியை போய் சந்தித்த விஷயங்கள்லாம் கசிந்தன. எனக்கு நீங்க துணை முதல்வர் கொடுத்துடணும், எங்களுக்கு 40லேருந்து 50 எம்எல்ஏ சீட் கொடுக்கணும். உடனே நீங்க விஜயை திமுகவுடைய பி டீம் ஏ டீம்னு சொல்லவும் முடியாது. அது பாஜகவுடைய பி டீம் ஏ டீம் என்று சொல்வதையும் நான் அதை ஆமோதிக்கல. ஆனால் விஜயுடைய அரசியல் பின்புலத்தை பார்க்கும் பொழுதுதான் நமக்கு நிறைய சந்தேகங்கள் நான் பேசியிருக்கேன். கிறிஸ்துவ சமூகம் 8 விழுக்காடு இருக்காங்க. எச் ராஜா பாணியில சொல்ல போனா கிறிஸ்துவ பேர்கள் அல்லாத கிறிஸ்துவர்களும் இருக்காங்க, இந்து பேர்களே கிறிஸ்துவர்கள் இருக்காங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு எடப்பாடியை கொண்டு போய் முதலமைச்சராக உட்கார வைக்கவா பாஜக நினைக்குது? இந்த ஒரு 2026 இப்படி ஒரு கூட்டணி அமைத்து அவருடைய செல்வாக்கை குறைத்து ஓட்டு வங்கியை சிதைத்து பாஜக தலைமையில் தான் கூட்டணி, பாஜக தான் முதல்வர் வேட்பாளர் என்கிற இடத்துக்கு நகர்த்துவதற்கு இந்த தேர்தலை அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தாவேகா செயற்குழு கூட்டத்தில் விஜய் பேசினார், திமுக தாக்கி பேசினார், அதே போல் பாஜகவையும் தாக்கி பேசினார். தாவேகா தலைமையில் தான் கூட்டணி, முதல்வரும் அவர் தான் அப்படின்னு சொல்லி நேற்று தீர்மானம்லாம் நிறைவேற்றிட்டாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது அதிமுகவோடு தாவேகா கூட்டணி சேருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருந்தது. பாஜக உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த கதவு மூடப்பட்டதாக நம்ம பேசியிருக்கோம். இல்லை அதிமுக, பாஜக, தாவேகா, பாட்டாளி மக்கள் கட்சி இதெல்லாம் சேர்ந்தால் ஒரு வலிமையான கூட்டணி அமையும், திமுகவை எதிர்த்து இப்படி ஒரு வலிமையான கூட்டணி அமைப்போங்கிற மாதிரியான பாஜக தலைவர்கள் பேசினாங்க. அது குறிப்பாக நீங்கள் நயினார் நாகேந்திரனுடைய பேச்சை பார்த்தா தெரியும். திமுக இன்றைக்கி திமுகவும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் ஓரணியில் தமிழகண்டு ஒரு இதை பண்ணுறாங்க. ஆனால் திமுக எதிர்ப்பாக ஓரணியில் நாம் எதிரணியில் திரள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதனால் திமுக எதிர்ப்பாளர்கள் ஓரணிக்குள் வர வேண்டும் அப்படின்னு விஜயத்தான் அவர் சொன்னார். ஏன்னா அவருக்கு தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சியில் உள்ள குழப்பமெல்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் அவங்க உள்ளே வந்துடுவாங்க, திமுக எதிர்ப்பாக தான் இருப்பாங்க. தாவேகா தனியாக நிற்கக்கூடாது, அது அதிமுக பாஜக கூட்டணிக்குள் வர வேண்டும் என்று நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள் விருப்பம். அந்த விருப்பத்தை சார்ந்து தான் அவங்க ஏற்கனவே பேசிகிட்டே வந்தாங்க. தமிழிசை கூட தம்பி விஜய் அவர்கள் இதை யோசிக்கணும் அப்படின்னு பேசுனதை பார்த்தா, ஹெச் ராஜா போன்றவர்கள் கூட இப்போல்லாம் விஜயை ஜோசப் விஜய்னு சொல்லாமல் தவிர்த்ததை பார்த்தோம். அப்போ விஜயை விமர்சிக்காமல் காலம் கடத்தியதற்கு காரணமே விஜய் இந்த கூட்டணிக்குள் வர வேண்டும் என்பது தான். ஆனால் அது நேற்று அந்த மித்து உடைந்திருக்கிறது, அந்த கனவு உடைந்திருக்கிறது, பாஜகவுடைய கனவு உடைந்திருக்கிறது. ஒரு பார்வை இதன் மூலமாக விஜய் நானும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறத அவர் டிக்ளேர் பண்ணியிருக்கிறார். இது ஒரு பக்கம். இது யாருக்கு சாதகம் பாதகம் அப்படி என்று பார்த்தால், இதுக்கு பெரும் பாதகம் என்று பார்த்தால் அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு தான். என்ன காரணம்னா, அவர்கள் ஒரு அரித்மெட்டிக்காக ஒரு கணக்கு போடுறாங்க. அதிமுக, பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சியோடு விஜயும் சேர்ந்தால் கூடுதலாக 8லிருந்து 10 விழுக்காடு வாக்குகள் அந்த கூட்டணிக்கு வரும். ஏற்கனவே அதிமுகவிற்கும் திமுகவுக்கும் இடையில் வாக்கு வித்தியாசம் ஒரு 2-3% தான். அதனால் விஜய் வந்து விட்டார் என்று தெரிந்தாலே ஆட்சியை பிடித்து விடலாம் ஒன்று. இதன் அடிப்படையில் தான் பாஜக தொடர்ச்சியாக கூட்டணி ஆட்சி என்று பேசுவதையும் பார்க்கிறோம். ஏன்னா எல்லாரும் கலந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசையை தூண்டியதை பார்த்தோம். ஆனால் விஜய் என்ன முடிவெடுத்து விட்டார் என்றால், நான் தனியாக நிற்க போகிறேன். அப்போ இப்போ ஒரு கேள்வி வரும். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், விஜய் சிறுபான்மை வாக்குகளை பிரிப்பதற்காகத்தான் கட்சி ஆரம்பித்தார் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது. பல்வேறு கருத்தாளர்கள் இந்த கருத்தை பதிவு பண்ணிட்டே வராங்க.
இப்போ விஜய் வந்து அதிமுக பாஜகவோடு சேர்ந்திருந்தால் அந்த சிறுபான்மை வாக்குகள் விஜய்க்கு செல்லுமா, அந்த அணிக்கு செல்லுமா? காரணம் பாஜக இருப்பதனால் சிறுபான்மை வாக்குகள் அங்கு போகாது அப்படிங்கிற ஒரு பார்வை. ஏனென்றால் முன்னாடி நம்ம பேசியிருக்கோம், அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி விஜய் மட்டும் இருந்தால் அது ஒரு பலமான கட்சியாக கூட்டணியாக இருந்திருக்கும் என்று கூட பேசியிருக்கோம், பாஜக இல்லாமல். என்றால் ஒரு மதவாத கட்சியை சேர்ப்பதன் மூலமாக சிறுபான்மை வாக்குகள் அங்கு போகாமல் தடுக்கின்ற ஒரு சூழல் ஏற்படும் அப்படிங்கிறது. அதனால தான் விஜய் போகலை. ஏனென்றால் பாஜக சேருவதற்கு முன்பாகவே, பாஜக அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கு முன்பாகவே விஜயோட ஆடிட்டர் எடப்பாடியை போய் சந்தித்த விஷயங்கள்லாம் கசிந்தன. எனக்கு நீங்கள் துணை முதல்வர் கொடுத்துடணும், எங்களுக்கு வந்து 40லேருந்து 50 எம்எல்ஏ சீட் கொடுக்கணும், இப்படியெல்லாம் கூட்டணி ஆட்சி இப்படியெல்லாம் போய் பேசியதாகவும், அது குறிப்பாக ஈரோடில் இருக்கின்ற ஆடிட்டர் பேசியதாகவும், அதை இவங்க மறுத்தது, அப்புறம் அது அப்படி தான் பேசினது மாதிரியும் பலவாறு கருத்துக்கள் வந்தன. அந்த சூழ்நிலையில் தான் அமித்ஷாவுடைய சென்னை வருகை பாஜக வந்து அதிமுக கூட்டணி அறிவிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த இது கதவு மூடிவிட்டது. இப்பொழுது மற்றொரு கதவு விஜய் வந்து தனியாக நிற்க போயிருங்கிறத டிக்ளேர் பண்ணிட்டார். இப்போது 2 பார்வை தான். சிறுபான்மை மக்கள் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்துவ முஸ்லீம் வாக்குகள் இது தோராயமாக 15லேருந்து 16 விழுக்காடு இருக்குது தமிழ்நாட்டில். 8 விழுக்காடுக்கு மேலே கிறிஸ்துவ வாக்குகள் இருக்குது. இந்த வாக்குகள் விஜய்க்கு போகுமா? ஏனென்றால் விஜய் நிற்பதே வந்து கிறிஸ்துவ வாக்குகளை பிரிக்கத்தான் அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை திமுக கூட்டணியில் இருப்பவர்கள் பேசுகிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கின்ற கிறிஸ்துவ வாக்குகளை விஜய் பிரிக்க போகிறாரு, இன்னும் சொல்ல போனால் முஸ்லீம் வாக்குகளையும் சில சதவீதம் பிரிப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு. அந்த விஜயோடு சில இஸ்லாமிய கட்சிகள் போய் சேருமா, இப்படியெல்லாம். அப்போ இந்த ஒரு கதவு திறந்திருக்கிறதா அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் நான் என்ன கண்ணோட்டத்தில் பார்க்கிறேன் என்றால், இப்போ திமுகவுக்கு எதிராக 3 அணிகள் அங்கே இருக்குது. அதிமுக பாஜக என்கிற ஒரு கூட்டணி இருக்குது. இது திமுக எதிர்ப்பு தான். இன்னொரு பக்கம் இப்போ விஜய் எனக்கு பாஜகவும் எதிர்ப்பு தான் திமுகவும் எதிர்ப்பு தான் சொல்லியிருக்காரு. அதுவும் பாயாசமும் பாசிசமும் ஒன்று தான் அப்படிங்கிறது அவருடைய கணக்குனால இப்போ திமுக எதிர்ப்பு தான் அவர் இப்பொழுது அதிமுக பாஜக பற்றி பெருசாக பேசுறது இல்லை. ஏன்னால் தமிழக சட்டமன்றம் என்பது ஆளுங்கட்சி வர்சஸ் அதர் கட்சி தான். அப்போ திமுக எதிர்ப்பு, அப்போ அவரும் திமுக ஓட்டை பிரிக்க இருக்கிறார். 3வதாக நாம் தமிழருக்கு என்று கடந்த காலங்களில் 8 விழுக்காடு வாக்குகள் வந்திருக்கின்றன. சராசரியாக 8 விழுக்காடு என்பது ஒரு பெரிய தொகை தான். இப்போ அவர்களும் தனியாக நிற்கிறாங்க. அப்போ 3 கூட்டணியின் 3 கட்சிகள் திமுகவுக்கு எதிர்ப்பாக நிற்கும் பொழுது திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிரிவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்போது 100 பேர் எதிர்க்கிறான்னா 100 பேர் ஒரு அணிக்கு போகாமல் இங்கே ஒரு 40, இங்கே ஒரு 30, இங்கே ஒரு 20 என்று பிரிந்தால் அது திமுகவுக்கு லாபம் தான். அந்த பார்வை இருக்கிறது. அப்போ எளிதாக திமுக வெற்றி பெற்று விடுமா என்கிற கேள்வி இருக்கிறது. உடனே நீங்கள் விஜயை வந்து திமுகவோட பி டீம் ஏ டீம்னு சொல்லவும் முடியாது. ஆனால் அதே நேரத்தில் வந்து அது பாஜகவுடைய பி டீம் ஏ டீம் என்று சொல்வதையும் நான் அதை ஆமோதிக்கலை. ஆனால் விஜயுடைய அரசியல் பின்புலத்தை பார்க்கும் பொழுது தான் நமக்கு நிறைய சந்தேகங்கள் நான் பேசியிருக்கோம். இப்போது 2017 வந்து ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது எப்படிப்பட்ட சூழல் இருந்தது, அதற்கு பின்புலமாக இருந்தவர்கள் யார், இப்பொழுது விஜய்க்கு வந்து பின்புலமாக இருப்பவர்கள் யாருன்னு பார்க்கும் பொழுது 2க்கும் நிறைய தொடர்புகள் இருக்கிறத இன்றைக்கி பேசுகிறோம். அப்போ பாஜகவால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆட்கள் தான் விஜய். அது சிறுபான்மை மக்கள் வாக்குகளை பிரிப்பதற்காக மட்டுமே கொண்டு வரப்பட்டவர் என்கிற கருத்தும் இன்னைக்கு வலுவடைஞ்சிருக்கிறது. அதனால தான் தனியாக இருக்கிறாங்க பேசுறாரு. பாஜக பல வேஷம் போடலாம், எந்த வேஷம் போட்டாலும் தமிழகத்தில் எடுபடாது. அதை தான் சொல்கிறேன். நான் உங்களுக்கு பல்வேறு பார்வையில் அதை பேசுகிறேன். நான் ஒரே பார்வையில் உங்களுக்கு பேசலை, பல்வேறு கோணங்களில் நான் பேசுகிறேன். இப்போது விஜய் ஒருவேளை அதிமுக பாஜகவோடு இருந்திருந்தால் அது எப்படி சிறுபான்மை மக்கள் அங்கே ஓட்டு போகும்? இப்போ தனியாக நிற்கிறாரு, அவரும் இன்றைக்கி எதிர்க்கிறாரு பாஜகவை, பாசிச பாஜக திமுகவை எதிர்க்கிறாரு. அப்போ திமுக மேல் அதிருப்தி உடையவர்கள் அல்லது வந்து சிறுபான்மை மக்களும் கொஞ்சம் பேர் வந்து விஜய் பக்கம் போனால் அது திமுகவுக்கு போகின்ற வாக்குகளைத்தானே அவர் பிரிப்பார் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. வாய்ப்பு உண்டு. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருடைய கருத்து கணிப்பு என்பது விஜய் வந்து ஒரு 10 விழுக்காடு வாக்குகளை வாங்கி விடுவார் இரட்டை இலக்கத்தில். அப்போ சீமானுக்கு தான் பாதிக்கும், சீமானுடைய வாக்குகள் சிதறலாம்.
சீமானும் சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்தால் கூட அவர்கிட்ட ஒரு 8 விழுக்காடு தமிழ் தேசியம் பேசக்கூடிய வாக்குகள் தான். அதில் பெரும்பாலான இளைஞர்கள் தான். இந்த சிறார்கள் இருக்காங்கல்ல, இளைஞர்கள் இருக்காங்க 18 வயசு 20 வயசுக்குள்ள, அவர்கள் வாக்குகள் வந்து விஜய்க்கு போகும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது. அது இதனால் வந்து இது எப்படி ஒரு நம்ம அரித்தமெட்டிக்காக பார்க்க முடியல என்றாலும் கூட ஒரு டெக்னிக்கலாக நம்ம வந்து இதை வந்து யோசித்தோன்னா திமுகவுக்கு நிறைய லாபங்கள் இருக்குது. ஏன்னா விஜய் வந்து சிறுபான்மை வாக்குகளை பிரிக்க வருகிறார் என்கிற அந்த பிரச்சாரம் எடுபட்டால் இவர் வந்து நிச்சயமாக வெற்றி பெற மாட்டார். விஜய் வந்து இப்போது 25-30 விழுக்காடு வாக்குகளை வாங்கி ஆட்சி அமைக்க முடிய வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல. ஏனென்றால் அடிப்படையில் திமுகவுக்கென்ற ஒரு ஓட் பேங்க் இருக்குது. அது 20-25 விழுக்காடு ஓட் பேங்க் இருக்குது. அதிமுகவுக்குமே ஒரு 20 விழுக்காடுக்கு சற்றே குறைவாக ஒரு 19.5 விழுக்காடு வாக்குகள் அதிமுகவுக்கு விழும். பாஜகவுக்கு 5 விழுக்காடு வைங்களேன். அவங்க சொன்ன மாதிரி 11.2 கிடையாது, 5 விழுக்காடு உள்ளதான். அந்த வாக்குகள் போனாலும் கூட விஜய்க்கு வந்து மீதமுள்ள வாக்குகள் பெரும்பான்மையான வாக்குகள் அல்லது வந்து இதுவரை வாக்கு சதவீதத்தை விட அதிகமாக வந்து போலிங் ஆகணும். பொதுவாக 75% போலிங் ஆகுதுன்னு வைங்க. இப்போ விஜய் வந்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி கூடுதலாக ஒரு 10% வந்து போலிங் ஆகணும். அதெல்லாம் நடந்தால்தான் விஜய்க்கு வந்து அந்த வாக்குகள் விழக்கூடிய வாய்ப்பு. எப்படி இருந்தாலும் 3 விதமாக பிரியுதுல. இப்போ நாம் தமிழருக்கும் ஒரு 4-5 விழுக்காடு வாக்குகள் போக வாய்ப்பு இருக்குது. இப்போ இது எல்லாமே திமுக எதிர்ப்பு வாக்குகள் தான். இப்போ அதனால் திமுகவிற்கு எப்படி இருந்தாலும் லாபம்தான். விஜய் அதிமுக பாஜகவோடு சேர்ந்திருந்தாலும் திமுகவுக்கு லாபம் இருக்குது. ஏன்னா ஒட்டுமொத்தமாக சிறுபான்மை வாக்குகள் அங்கே போகாது. பிரிந்திருப்பதனால் இப்போ எதிர்ப்பு வாக்குகள் பிரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒன்று தான், 16 விழுக்காடு இருக்கின்ற சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் விஜய்க்கு முழுமையாக போனால் அது திமுகவை டேமேஜ் படுத்தும், முழுமையாக போயிடுச்சுன்னா. ஆனால் அப்படி ஒரு சந்தர்ப்பம் இல்லை. இன்றைக்கி இஸ்லாமிய சமூகம் விஜயை நம்புகிற மாதிரி தெரியல. அது முழுமையாக வந்து இந்த பக்கம்தான் போகும். கிறிஸ்துவ சமூகம் 8 விழுக்காடு இருக்காங்க. இவர்கள் எல்லா கட்சியிலையுமே இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் எச் ராஜா பாணியில் சொல்லப்போனால் கிறிஸ்துவ பேர்கள் அல்லாத கிறிஸ்துவர்களும் இருக்காங்க, இந்து பேர்களே கிறிஸ்துவர்கள் இருக்காங்க. அதை கூட இப்போ எச் ராஜா பல்வேறு தடவைகளை சுட்டி காமிக்கிறார். கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸ் அப்படின்லாம் சொன்னார். இந்துக்கள் பெயரில் கிறிஸ்துவர்கள் ஒளிந்திருக்கிறார்கள் அப்படின்லாம் சொன்னார். அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. அதனால தான் அடிக்கடி வந்து விஜய் ஜோசப் விஜய் என்று பாஜக சொல்வதற்கு காரணம், கிறிஸ்துவ வாக்கள் திமுகவுக்கு விழாமல் இப்படியாவது போய் சேரட்டும், நமக்கும் வராது அப்படின்னு. இந்த கணக்குகள் எல்லாம் தேர்தல் முடிவில் தான் நமக்கு தெரியும் இது என்ன மாதிரியான ஒரு சூழல் வந்திருக்குன்னு. ஆனால் ஆக மொத்தத்தில் எப்படி போனாலும் திமுக கூட்டணிக்கு இது லாபத்தை தான் கொடுக்குமே ஒழிய நஷ்டத்தை கொடுக்காது என்பது என்னுடைய கருத்து. பேசும்போது சொன்னீங்க விஜய் எதிர்பார்த்தாங்க, விஜய் வரல, அதுக்குள்ளே பாஜகவோட கூட்டணி அதிமுக வச்சதுனால விஜய்க்கான கதவு அங்கே மூடப்பட்டு விட்டது, அதிமுக கூட்டணிக்கு வரமாட்டார் அப்படிலாம் சொன்னீங்க. இப்போ விஜய்க்காக பாஜக வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு எடப்பாடி எடுப்பாரா? எடுக்க வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் அவர் வந்து முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் எடப்பாடி இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். எடப்பாடி இந்த கூட்டணியை விட்டு வெளியேறி விடலாம் என்று நினைத்தால் கூட முடியாது. முடிவெடுத்தவர் அமித்ஷா. 2021 ஒன்றா நின்றாங்க, பெரும் தோல்வி, வெளியே வந்தாங்க. 2024 தனியாக நின்றாங்க, அதற்கு பல்வேறு காரணங்கள். அவ்வளோ உறுதியாக நின்றவர்கள் ஏன் மீண்டும் போய் சேர்ந்தாங்க இன்றைக்கி வரைக்கும் காரணம் தெரியல. இன்றைக்கி வரைக்கும் ஒரு காரணத்தை அதிமுக சொல்லியிருக்காங்களா? ஏதாவது ஒரு சின்ன காரணம், இந்த காரணத்துக்காகத்தான் நாங்கள் திருப்பி போய் சேர்ந்தோம், நாங்கள் சண்டை போட்டாலும் அங்கே தான் இருப்போம், அடிச்சுக்கிட்டாலும் அங்கே தான் இருப்போம். நடுவில் அமித்ஷா வந்து 2 நாளிதழ்களுக்கு பேட்டி கொடுக்கும்போது ஒரு முதலமைச்சர் வருவார், அந்த கட்சியிலேருந்து ஒருத்தர் முதலமைச்சராக வருவார் அப்படின்னு சொன்னார். அதில் வந்து எடப்பாடின்னு சொல்லலை, அதனால் ஒரு விவாதமாச்சு இல்லையா? இப்போ வேறு யாராவது இருப்பாங்க முதலமைச்சராக வருவாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டப்போ இன்றைக்கி செய்தியாளர் சந்திப்பில் முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான், அது அமித்ஷாவே எனக்கு சொல்லிட்டாரு அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு இவர் எடப்பாடி பழனிசாமி. இல்லை நான் என்ன கேட்குறேன், முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான், அது அமித்ஷா சொல்லிட்டாரு. இது எவ்வளோ பெரிய வெக்கக்கேடானது. நான் தாங்க கூட்டணி தலைவர், நான் தாங்க தமிழ்நாட்டில் முடிவு பண்ணுறேன், அதையும் அவர் சொன்னார். அமித்ஷா சொல்லிட்டாரு, அமித்ஷா சொல்லிட்டாருன்னு சொன்னார். அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அப்படின்லாம் சொன்னார். திருப்பி ஏன் அதை வந்து சரி, அதே அமித்ஷா அந்த 2 நாளிதழுக்கு பக்கமாக எழுதி கொடுத்தாங்கல்ல, பேட்டி கொடுத்தாங்கல்ல,
அதில் என்ன வெறும் அதிமுக ஆட்சி, எடப்பாடி தலைமையில் தான் ஆட்சி அப்படின்னு நான் சொல்லியிருக்காரு. கூட்டணி ஆட்சி, அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி. அப்படி என்றால் என்ன? மந்திரி சபையில் இடம். டிடிவி தினகரன் வந்து இன்றைக்கி செய்தியாளர் சந்திப்பில் என்னுடைய புரிதல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, என்டிஏ கூட்டணியில் இருக்கிறோம், என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. தினகரன் புரிதல் தாங்க மக்களுக்கும். அவர் ஒன்றும் வித்தியாசமாக சொல்லலை. அமித்ஷா சொன்னதை வைத்து தினகரன் என்ன புரிந்து கொண்டார்? கேட்கும் பொழுது யார் முதலமைச்சர் போது கூட்டணி சேர்ந்து முடிவெடுக்கும் சொல்கிறேன். அமித்ஷா சொன்னதை வந்து எடப்பாடி எப்படி புரிந்துக்கிட்டாருன்னு தெரியல. அமித்ஷா சொன்னதை தினகரன் சரியாக புரிந்திருக்கிறார். அதை தான் நம்மளோட புரிதலும். தினகரன் எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு? அமித்ஷா சொன்னது என்ன? அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி. அதை தினகரன் ஒத்துக்கிறாரு. கூட்டணிகள் சேர்ந்து ஒரு ஆட்சி, மந்திரி சபையில் எல்லாத்துக்கும் இடம். ஒன்று முதல்வரை என்ன சொல்கிறார்ல, முதல்வரை தீர்மானத்தை வந்து தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் எடுப்பாங்கன்னு. அதுவே இப்போ பாருங்களேன், எடப்பாடி தான் முதல்வர், எடப்பாடியை முன்னிறுத்தி தான் நாங்கள் வந்து தேர்தலை சந்திக்க போகிறோம், யார் வாயிலும் வரல. கூட்டணி கட்சி தலைவர்களை தமிழ்நாட்டில் எடப்பாடி தலைமையில் ஆட்சி அமைய போகிறது, அவர்தான் முதல்வர் வேட்பாளர், அவர் பேரை சொல்லி தான் நாங்கள் வந்து வாக்கு கேட்க போகிறோம், அவர்தான் வந்து புரட்சி தமிழர் சொல்லல, பட்டங்கள்லாம் கொடுக்குறாங்கல்ல. புரட்சி தமிழர் தலைமையில் தான் தமிழகம் 2026 ஒரு விடிவெள்ளியாக புரட்சி தலைவர் இருப்பார், புரட்சி தமிழர். அவர் புரட்சி தலைவர்னா ஒரு புரட்சி தமிழர். இது எல்லாமே இவர் தாங்க சொல்லிக்கிறாரு, இவரே சொல்லிக்கிறாரு, வேற அவங்க யாரும் சொல்லலை. இப்போ கூட்டணியில் இருப்பவர்களே இது கூட்டணி ஆட்சி தான், அமித்ஷா அப்படி தான் சொல்லியிருக்காரு. எங்க டிடிவி தினகரன் கூட அமைச்சர் கனவில் இருக்கிறார். ஓபிஎஸ் இருந்து மற்ற எல்லாரும் அமைச்சர் கனவில் இருக்காங்க. முதல்வராக நாங்கள் அப்புறம் பார்த்துக்கிறோன்றாங்க. மற்ற அமைச்சர்கள் இதில் வந்து என்ன அவர் டிடிவி பழனிசாமியை பிடிக்காதுங்கிறனால அவர் தொடர்ந்து அந்த மாதிரி பேசுவார். இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள், அதிமுக முன்னணி தலைவர்கள் என்ன சொல்லுவாங்க? கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்குவாங்களா? முன்னாள் அமைச்சர்கள் வந்து என்ன சொல்லுறது என்ன கேட்குறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. அவர்களை கைமீறி போகின்ற விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. அவர்களுடைய கையில் இப்பொழுது எதுவுமே இல்லை. இன்றைக்கி வேணால் அவர் வந்து நான் வந்து தமிழ்நாடு முழுவதும் பயணப்பட போகிறேன், 2026 ஆட்சி எல்லாம் அப்படி மாறிட போகுது, இவர் கண்ணை மூடிக்கிட்டு பேசுகிறாருங்க. என்ன நடக்குது வெளியே? இன்றைக்கி வந்து பாஜக தலைவர்கள் என்ன பேசுகிறாங்க, எதை பற்றியும் காதில் வாங்காமல் அமித்ஷா சொன்னது மட்டும் தான் நான் காது கொடுத்து கேட்பேன். இன்றைக்கி இப்போ நீங்கள் சொல்கிறீங்க விஜய் வந்து இங்கே வரமாட்டார், அது உறுதியாகிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இன்றைக்கி மீண்டும் ஒரு வார்த்தை சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி, திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லாம் இதில் வந்து சேரலாம். நல்லா கவனித்து பாருங்கள். இதே ஸ்டேட்மெண்ட்டை எடப்பாடியும் சொல்கிறாரு, இதே ஸ்டேட்மெண்ட்டை நயினார் நாகேந்திரன் சொல்கிறாரு, இதே ஸ்டேட்மெண்ட்டை டிடிவி தினகரன் சொல்கிறாரு. என்னென்னா திமுகவை வீழ்த்த ஓரணியில் திரள்வோம். திருப்பி இவங்கெல்லாம் மனப்பாடம் பண்ணி தூக்கத்தில் எழுப்பினாலும் சொல்கிற மாதிரி ஆகிட்டாங்க. அதான் அவங்க நிலைமை. ஆனால் விஜய் தெளிவாக முடிவெடுத்துட்டார், அதில் மாற்று கருத்து இல்லை. அவர் தனியாக தான் நிற்க போகிறாரு. மேபி அவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டாவே தனியாக நிற்கணும் அப்படிங்கிறது மாதிரி இருந்திருக்கலாம், தெரியாது நமக்கு. ஆனால் இது ஒரு பெரிய பின்னடைவு தானே. எடப்பாடி வந்து விஜய் வருவார்னு தான் எதிர்பார்த்தார். இன்னும் சொல்லப்போனால் விஜயோடு சேர்ந்து இந்த தேர்தலை சந்திக்கணும்னு விரும்பியவர் எடப்பாடி. பாட்டாளி மக்கள் கட்சியும் வந்துடும், ஏன்னா ராமதாஸ் அவர்களுக்கு பாஜக இல்லாத அதிமுகவோடு சேரத்தான் விருப்பம். அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி, அதிமுக, விஜய் என்று 3 பேரும் சேர்ந்தால் உங்களுக்கு தெரியும்ல. இப்போ விஜய் கட்சி ஆரம்பித்த போதில் அஞ்சலி அம்மாளை ஒரு 5 பெரும் தலைவர்களாக அறிமுகப்படுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டவர் டாக்டர் ராமதாஸ். ஒரு வன்னிய சமுதாயத்திலிருந்து ஒரு பெண்மணியை நம்ம கூட சொல்லலை, நம்ம கூட உங்களை வந்து ஞாபகப்படுத்தலை, ஆனால் விஜய் கொண்டு வந்திருக்காருன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார். விஜய்க்கு தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணி பேசுகிறதா சொல்கிறாரு. அப்போ அது இயல்பாக ஒரு கூட்டணியாக அமைந்திருக்க வாய்ப்பு உண்டு. அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, விஜய் சேர்ந்திருந்தால் ஒரு இயல்பான கூட்டணியாக மலர்ந்திருக்கும், மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கும். இன்றைக்கி பாஜக உள்ளே வந்து மொத்தமாக அதை துடைத்திருந்து விட்டது. இப்போ அது பாஜகவுடைய டைரக்ஷனாக கூட இருக்கலாம். விஜயை உள்ளே கொண்டு வரக்கூடாது, தனியாக நிற்க வைக்கணும், அதன் மூலமாக சிறுபான்மை மக்கள் பிரியணும். ஏன்னா வந்து நன்றாகவே தெரியும்,
பாஜகவிற்கு ஒன்று எடப்பாடியை முதலமைச்சராக உட்கார வைக்கலாம் அவங்களுக்கு ஆசை கிடையாதுங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு எடப்பாடியை கொண்டு போய் முதலமைச்சராக உட்கார வைக்கவா பாஜக நினைக்குது? இந்த ஒரு 2026 இப்படி ஒரு கூட்டணி அமைத்து அவருடைய செல்வாக்கை குறைத்து ஓட்டு வங்கியை சிதைத்து தான் ஓட்டு வங்கியை கூட்டிக் கொண்டு அடுத்த தேர்தலில் தன்னுடைய தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த பார்வையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது தெளிவாக காய் நகர்த்துறாங்க. அவங்க ஒன்று 2026 எடப்பாடி வெற்றி பெற்று முதல்வர் ஆகிடுவார் இந்த நம்பிக்கையும் பாஜக கிடையாது. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் 2026 திமுக தான் வெற்றி பெற போகுதுன்னு. ஆனால் அந்த இடத்துக்கு நகர்வதற்கு இந்த யுக்தி என்பது அதிமுக சிதறடிக்கப்படணும். இதோடு எடப்பாடி பாருங்கள் எத்தனை தோல்விங்க சந்திப்பீங்க. அடுத்த தேர்தலில் பாஜக தலைமையில் தான் கூட்டணி, பாஜக தான் முதல்வர் வேட்பாளர் என்கிற இடத்துக்கு நகர்த்துவதற்கு இந்த தேர்தலை அவர்கள் பயன்படுத்த இருக்கிறார்கள். அப்படிதான் நான் பார்க்கிறேன். கருத்துக்களை பதினொன்று நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.